ஸோ எல்லாருமே ரொம்ப சின்சியராக நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போமோடோரோ ஸ்டைல். ஸோ நம்ம நிறைய வீடியோவில் இதை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த போமோடோரோ ஸ்டைலில் தான் நம்ம வந்து நிறைய நேரம் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து ஃபோக்கஸ்டாக படிங்க. அண்ட் 5 மினிட்ஸ் லிட்டரலாக நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கலாம். அந்த 5 மினிட்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணலாம். அகைன் வந்துட்டு திருப்பி ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து 5 மினிட்ஸ் பிரேக். ஸோ இப்படி பண்றப்போ நீங்க ரொம்ப டயர்டும் ஆக மாட்டீங்க. உங்க பிரெயின் ஃபங்க்ஷனும் ஈஸியா வந்து அந்த பிரேக் எடுக்கிறதுனால ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோன் பாக்ஸ் டெக்னிக்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபோன்ஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா மொபைலோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவை தான். பட் நோட்ஸ் எல்லாம் எடுக்க முடிக்கிறது எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு ஸோ நீங்க ஸ்டடி பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபோனை வந்துட்டு தூரமா வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஃபிளைட் மோட போட்டு கபோர்ட்ல வச்சு பூட்டிடுங்க. இதுதான் வந்து ஃபோன் பாக்ஸ் டெக்னிக். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றது தெரியாது, கால் பண்ணா தெரியாது. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி கால் அப்படின்னா நீங்க உங்களோட பேரண்ட்ஸ் நம்பர் நீங்க கொடுத்துக்க முடியும். ஸோ இதனாலையும் டிஸ்ட்ராக்ஷனை தவிர்த்துக்க முடியும். செகண்ட் ஒன் வந்துட்டு விஷுவல் ரிமைண்டர். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நம்ம நிறைய வீடியோல போட்டிருக்கோம். ஸோ அதுல வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியது வந்து விஷுவல் டெக்னிக் தான். ஸோ நீங்க என்னவா ஆக விரும்புறீங்க, இல்ல என்னவா ஆகணும், நீங்க ஒரு டாக்டர் ஆயிட்ட மாதிரியோ இல்ல ஆகணும் அப்படிங்கிற மாதிரியோ ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷனான இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு வால்ல ஒட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் கோட் வந்து ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்க வால்ல ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ அகைன் நீங்க விஷுவலா அதை நீங்க பாக்குறப்போ ஸோ டக்குன்னு சடனா நம்ம மைண்டுக்கு நம்ம படிக்கணும், ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏர்லி மார்னிங் மேஜிக். ஸோ மார்னிங்ல நீங்க வந்து படிக்கிறது மூலமா வந்து ஸோ பகல்ல நீங்க ஒரு 5-6 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, ஃபேமிலியில சண்டை இருக்காது, டிவி ஆன்ல இருக்காது, ஸோ சரௌண்டிங்ல எந்த அட்மாஸ்பியர்ல எந்த சவுண்ட்ஸுமே உங்களுக்கு இருக்காது, அந்த ஏரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஸோ மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம படிக்கிறப்போ டபுள் டைம் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால படிக்க முடியும். அண்ட் கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாம் மார்னிங் படிக்கிறதுனால ஈஸியா வந்துட்டு மெமரைஸ் பண்ணிடவும் முடியும். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். ஸோ நம்மளே படிச்சு டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்க போர் அடிக்குது, இல்ல வந்து எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட காம்படிஷன் வச்சுக்கலாம். ஹெல்தி காம்படிஷன் தான். ஸோ இன்னைக்கு நீ இந்த டாபிக் படிச்சுட்டியா, நான் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு சிலபஸ் செட் பண்ணிட்டு ஸோ அந்த டாபிக்ஸ் வந்து ஈஸியா நீங்க படிச்சு முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளை விட ஒரு முன்னாடி போயிடுவோன்ற பயத்துல நம்ம கண்டிப்பா வந்து ரெகுலரா ஃப்ரீக்வெண்டா படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றது மூலமா ஈஸியா டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீட் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரெகுலரா வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஈஸியா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.